அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துறேன். இப்போவும் வேதத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு ஆசை. நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. இன்றைக்கி கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு சில வழிகளை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சங்கீதம் 128:4 எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ ஆண்டவர் அந்த அளவு அவங்கள ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்கள் உண்டு. அதில் ஒரு சில காரியங்கள் இந்த நேரத்திலையும் நம்ம தியானம் செய்ய போகிறோம். முதலாவதாக சங்கீதம் 34:9 அதில் நம்ம பார்க்குறோம், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பாருங்கள், ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது முதல்ல நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் குறைவே இல்லாத ஒரு வாழ்க்கை. அடுத்து இருக்கிற வசனத்தை பார்க்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கோ ஒரு குறைவும் இல்லை என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு உண்ண உணவு, உடுக்க உட, தங்க இருப்பிடம், அதுதான் அவசியம். ஆண்டவர் இந்த அத்தியாவசியமான தேவைகளில் ஒரு குறையும் இல்லாமல் பார்ப்பார். அதோடு மாத்திரமில்லை, எந்தெந்த காரியங்களில் உங்களுக்கு தேவையாக இருக்குதோ அதுலேயும் எந்த குறையும் இல்லாதபடி உங்களை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், காட்டு புஷ்பங்களை உடுத்து விற்கிறவர், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறவர். இன்னும் அப்படியே கீழே வரும்பொழுது பார்த்தா, உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பிதாதாமே அறிந்திருக்கிறார். நம்ம எல்லா தேவைகளும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. அதனால் ஒரு குறையும் வராமல் உங்களை பாதுகாக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறாரு. கடந்த நாட்களில் இந்த லாக்டவுன் பீரியட் வந்த பொழுது விசுவாசிகளை பார்த்து நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டோம். இவங்க தேவைக்கு என்ன செய்கிறாங்க, சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு விசுவாசி கூட பட்டினி கிடக்கக்கூடாது என்று நாங்கள் ஆதங்கப்பட்டோம். ஆனால் தொலைபேசியில் நாங்கள் அவங்கள தொடர்பு கொண்ட பொழுது அவங்க நிறைவாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொன்னாங்க. அதை கேட்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு குறையும் இல்லாதபடி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு சகோதரி வாடகை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த வாடகை கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது. அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஒரு ஆச்சரியம் நடந்தது. என்ன தெரியுமா, அவர்களை தேடி ஒரு பிஸ்னஸ் வந்தது. அந்த பிஸ்னஸில் அவங்க வாடகை எவ்வளவு கட்டணமோ அந்த வாடகை போக மீதி தொகையை எடுக்க ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். நாம் அவருக்கு பயந்து இருக்கும் பொழுது ஒரு குறையும் இல்லாதபடிக்கு தேவன் ஆச்சரியமாய் நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற 2வது ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். மல்கியா 4ஆவது அதிகாரம் 2வது வசனம், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதனுடைய செட்டைகளிலே ஆரோக்கியம் இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆரோக்கியம். உலக மனுஷனே சொல்கிறான், நோய் இல்லாத வாழ்வு தான் குறையில்லாத செல்வம். எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும், எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், ஆரோக்கியத்தை போல ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருவார். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுகம் தருவதை பற்றி பல இடங்களில் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லியிருக்கிறார். அவர் சிறகுகளினாலே உன்னை மூடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எப்போ தெரியுமா நமக்கு கிடைக்கும்? அவருக்கு நம்ம பயந்து இருக்கும் பொழுது தான். இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த கொரோனாவை பற்றி நிறைய காரியங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம். பல மரணங்கள், பலவிதமான வேதனைகள், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சொன்னாங்க, இந்த கொரோனா நியூஸ்லாம் பார்த்து ராத்திரி படுக்கும் பொழுது தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம பயப்பட வேண்டியது ஒன்றே ஒன்று, யாருக்குன்னா கர்த்தருக்கு தானே தவிர மற்ற எதுக்கு நம்ம பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. வியாதி வந்துருமோ, கொள்ளை நோய் வந்துருமோன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இல்லாத வியாதியை குறிச்செல்லாம் பயம் வரும். சுகர் வந்துருமோ, ப்ரெஷர் வந்துருமோ, இது வந்துருமோ, அது வந்துருமோ, எதுவும் வராது. கர்த்தருக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை பக்கத்து தெருவில் கூட இந்த நோய் தொற்று வந்திருக்குதே,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படலாம். ஆனால் எதுக்கும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாரு. பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்கள் வீட்டு நிலைக்கால்களில் பூசப்பட்டு இருக்கும்னா ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் உண்டு. சமீபத்தில் அவங்கக்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த கொரோனா தொற்று அதிகமாக இருக்கிறது, நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லையா என்று கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னுடைய வீட்டுக்காரர் இஎன்டி டாக்டர். அவங்க அந்த தொண்டை சம்மந்தமாக பார்க்கறதுனால அவங்க பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நான் அவர் வேலைக்கு போகும் பொழுது இயேசுவின் ரத்தத்திற்குள்ளே அவரை நான் ஒப்பு கொடுத்து ஜெபித்து நான் அனுப்புவேன் என்று சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசுவுடைய ரத்தம் நமக்கு அருமருந்து. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த அருமருந்து எல்லா ஆபத்துகளிலிருந்தும், எல்லா வியாதிகளிலிருந்தும், எல்லா நோய் கிருமிகளிலிருந்தும் நம்மளை பாதுகாக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. இன்னும் கூட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது மூன்றாவதாக நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறக்கி அவர்களை விடுவிக்கிறான். பாருங்க, பாளையம் அப்படின்னா சர்க்கிள் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இன்னொரு ஆங்கில மொழியாக்கத்தில் போட்டு இருக்கிறது என்கேம்ப்ஸ், அதாவது முகாமிடுதல். அதான் முகாமிடுதல்னா அந்த இடத்துலையே தங்கி இருந்து பார்க்கறதான காரியம். பெரிய பெரிய விஐபிஸ்க்கெலாம் பார்த்தா போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அவங்க குடியிருக்கிற இடத்துல அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸு தங்கி இருந்து அவங்க பாதுகாப்புக்காக காணப்படுவார்களாம். அதை மாதிரி தான் ஆண்டவருக்கு பயப்படுற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அவங்க தூதர்களையே பாதுகாப்புக்காக வைக்கிறாராம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இதெல்லாம் சிம்பிள். ஆண்டவருக்கு பயந்தா போதும். இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. 2 ராஜாக்கள் 6ஆவது அதிகாரத்தில் பார்க்குறோம். எலிசா அவனுடைய வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கும் பொழுது சீரிய படை நிற்கிறது, குதிரைகள் நிற்கிறது, ரதங்கள் நிற்கிறது. இதெல்லாம் பார்த்து அவன் பயந்து போய் எலிசாவை பார்த்து கேட்குறான், ஐயோ என் ஆண்டவனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எலிசா சொல்கிறாரு, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்துடலும். பார்த்த பொழுது பார்த்தா அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறத பார்க்க முடிந்தது. அருமையான தேவ பிள்ளைகளை, உங்கள் கண்களினால் என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியாட்டாலும் உங்கள் மனக்கண்களை நீங்கள் திறக்கும் பொழுது உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற பாதுகாப்பை நீங்கள் காண முடியும். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் அவருடைய தூதர்களை வைத்து சூழ வைத்து உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னும் கூட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது நமக்கு கிடைக்கிற 4வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 33:18 எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி காப்பார். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? 2ஆம் மரணமாகிய நரகத்திற்கு ஆண்டவர் நம்ம விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. அவருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளை நரக தண்டனைக்கு, 2ஆம் மரணமாகிய நரக தண்டனைக்கு விலக்கி பாதுகாக்கிறார். பிறப்புன்னு சொன்னால் கட்டாயம் இறப்பு உண்டு. ஆனால் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த சாவை பற்றி ஒரு பயம் இருக்காது. ஏன்னு சொன்னால் மரித்த பிறகு நம்ம எங்கே போகிறோன்றதான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் அறியாதவங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இவங்களுக்கெல்லாம் 2வது மரணம் உண்டு. ஆனால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு, அவருக்கு பயந்து இருக்கிற நமக்கு ஆண்டவர் அந்த 2ஆம் மரணமாகிய நரகத்திற்கு விலக்கி நம்மளை பாதுகாத்து கொள்வார். ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த பிரசங்கத்தை முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஒரு வயதான தாயார் கப்பலில் பிரயாணம் போனார்களாம். பாருங்க, திடீர்னு பார்த்தா அந்த கப்பல் கொந்தளிக்குது, பயங்கரமாக காற்று மழையும் அடிக்குது. அவங்க கூட பிரயாணம் பண்ண எல்லாரும் அலறாங்க, பதறாங்க, பயப்படுறாங்க. இவங்க மாத்திரம் கூலா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த அந்த கப்பலில் இருந்த ஒருத்தர் கேட்டாராம், தாயாரே, இவங்க எல்லாருமே உயிருக்கு பயந்து அலறி கொண்டு இருக்கிறாங்க, நீ இவ்வளோ கூலாக இருக்கிறீங்களே, உங்களுக்கு மரண பயம் கிடையாதா அப்படின்னு கேட்டாங்களாம். அவங்க அமைதியாக சொன்னாங்களாம், இப்போ நான் என்னுடைய சின்ன மகளுடைய வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். இந்த கப்பல் ஆபத்து இல்லாமல் போய் சேரும்னா என் சின்ன மகளுடைய வீட்டுக்கு போவேன். ஒருவேளை இந்த கப்பல் மூழ்கி நான் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால், பல வருஷங்களுக்கு முன்பு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்னுடைய மூத்த மக போயிருக்கிறா, அவளை போய் நான் பார்ப்பேன். ஒன்று உயிரோடு இருந்தால் சின்ன மகளை பார்ப்பேன், மரித்து போனால் பெரிய மகளை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பயந்த அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கறதான ஆசீர்வாதம் இதுதான். மரணத்திற்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலக பிரகாரமாக நம்ம மரித்தோம்னா நம்ம உடம்பு தான் மண்ணுக்குள்ளே போகுது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா நம்மளை படைச்ச தேவன் இருக்கிறதான இடத்துக்கு போகும். மோட்சத்தில் போய் அவரோடு கூட முடிவில்லாத நித்திய வாழ்க்கையை வாழ ஆண்டவர் கிருபை கொடுப்பார். தேவனுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் இப்படிப்பட்ட பாக்கியமான அனுபவங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
நல்ல பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஒரே வழி உமக்கு பயப்படுகிற பயம்தான் என்று நாங்கள் தியானித்தோம். உமக்கு பயந்து நீர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தாரும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.